ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மாதத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 7-8 துண்டு ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலாலாம் இடித்து சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக இடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா இடித்தாச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா இடித்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம இடித்து வச்சதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச காலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு உரப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிச்செடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துட்டு ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி எல்லாமே நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் பெப்பர் வேணும் அப்படின்னா சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பரும் அப்புறம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.